காசா தெற்கு பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் அரசியல் பிரிவு தலைவர் கொல்லப்பட்டார். காசாவில் ஹமாஸ் அமைப்பினரை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் மீண்டும் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் கான் யூனிஸ் பகுதியில் நடந்த ஏவுகணை தாக்குதலில் சலா அல் பர்தவில் மற்றும் அவரது மனைவி கொல்லப்பட்டதாக ஹமாஸ் அமைப்பின் அதிகாரிகள் தெரிவித்தனர். யுக்ரைன் தலைநகர் கீவ் பகுதியில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்தனர். அடுக்குமாடி கட்டிடத்தின் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதைத் தொடர்ந்து அந்த கட்டிடம் தீப்பற்றி எரிந்தது. இதையடுத்து கட்டிடத்தில் இருந்தவர்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். இச்சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.